4 சுவிசேஷம் என்ற உடனே நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் நினைவுகளும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதன் மேல்தான் ஞாபகம் வரும். என்றால் இவைகளைத்தான் சுவிசேஷம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் சுவிசேஷம் அல்ல, அவைகளெல்லாம் சுவிசேஷ புத்தகங்கள், சுவிசேஷத்தை பற்றி சொல்லக்கூடிய புத்தகங்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வேதம் சொல்லுகிற 4 சுவிசேஷங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி. இயேசுவின் பிறப்பை சுவிசேஷம் என்று கிறிஸ்தவ வட்டாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பை சுவிசேஷம் என்று கிறிஸ்தவ வட்டாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாய் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அவர்கள் சொல்லுவார்கள். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி. இந்த இடத்துல நீங்கள் ஆங்கிலத்திலே படித்தீர்கள் என்றால் குட் டைடிங்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. நற்செய்தி என்றாலே ஆங்கிலத்திலே காஸ்பல் என்றுதான் போட வேண்டும். இங்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றால் காஸ்பலை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று போடவில்லை, மாறாக குட் டைடிங்ஸ் என்று உள்ளது. குட் டைடிங்ஸ் என்று சொன்னாலே ஒரு நல்ல செய்தி என்று அர்த்தம். நமது வீடுகளிலே, கிராமங்களிலே, எல்லா இடங்களிலுமே காதுகுத்து, கல்யாணம், குழந்தை உண்டாகுதல், பிறப்பு, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல செய்தி நல்ல செய்தி என்று சொல்லுவார்கள். திருமணம் முடித்த உடனே கூட 2-3 மாசம் 6 மாசம் ஆகிறதுக்குள்ள கேட்பாங்க, ஏதாச்சும் செய்தி இருக்குதா? ஆக குழந்தை உருவாகிறது ஒரு நற்செய்தி. இப்படிப்பட்ட நற்செய்தியை தான் குட் டைடிங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி காஸ்பல் என்றால் சுவிசேஷம். விசேஷம் வேற, சுவிசேஷம் வேற. சுவிசேஷம் மகா விசேஷம். அதனால பிறப்பு என்பது விசேஷம்தான். உண்மை, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது விசேஷம்தான். அவர் பிறக்காவிட்டால் சுவிசேஷமே இல்லை. ஆனால் அதற்கு மேலே, விசேஷத்துக்கு மேலே சுவிசேஷம் என்ற ஒன்று இருக்கிறது. சுவிசேஷம் என்றாலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதை பற்றிய காரியங்களை, ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை சொல்லக்கூடியவை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த சுவிசேஷம் என்பது, மகா நற்செய்தி என்பது ஆதி முதல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நிறைய பேருக்கு ஆச்சரியமாய் இருக்கும். நிறைய பேருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி என்றால், இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நற்செய்தி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆதி முதலே நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் இருந்தானே, அந்த ஆபிரகாமுக்கே நற்செய்தி சொல்லப்பட்டதாய் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. என்ன சுவிசேஷமாய் சொல்லப்பட்டது? புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமானாய் தேவன் ஆக்க போகிறார். இது எப்ப இது நடக்கும்? புறஜாதிகளை விசுவாசத்தினாலே தேவன் நீதிமானாய் ஆக்க போகிறார் என்பதை முன்னாக கண்டு. இது எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடுதான் இது நடக்க போகிறது. அப்படி நடக்கும் பொழுது அதை கண்டு தேவன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் சொல்லப்பட்டது.
அவனுக்குள்ளே மாம்ச பிரகாரமாய் ஒரு ஜாதி இருக்கும், பிறக்கும். அது இஸ்ரவேல் ஜாதி, யாக்கோபு வழியாய் வரக்கூடிய 12 கோத்திரம். அது அல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜாதிக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லப்பா, சகல ஜாதிகளுக்கும், உலகத்தினுடைய அத்தனை பேருக்கும், இந்தியர்கள், அமெரிக்கர்கள், இப்படி யார் இருந்தாலும் சரி, அல்லது தமிழன், மலையாளி, கன்னடர், யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள், ஆபிரகாமுக்குள். அப்ப ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமானாக்குறதை தேவன் முன்கூட்டியே முன்குறித்திருக்கிறார் என்ற அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சுவிசேஷம் ரட்சிப்பு கடுத்த சுவிசேஷமாய்த்தான் இருக்கிறது. இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 96:2, ஏசாயா 41:27, ஏசாயா 52:7, ஏசாயா 61:1, இப்படி பல வசனங்களிலே சுவிசேஷங்கள், ரட்சிப்பு கடுத்த சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறேன். பூமியின் சகல குடிகளே, சகல குடிகளே, வெறுமனே பூமியின் குடிகளே என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை இஸ்ரவேல் பூமியின் குடிகளை மாத்திரமே சொல்லி இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆக ஆதி முதல் சுவிசேஷம் வேதத்திலே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியானால் ஆதி முதல் சொல்லப்பட்ட சுவிசேஷத்திலே பிரதானமாய் ரட்சிப்பு கடுத்த சுவிசேஷம் தான் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் தியானித்தோம் கலாத்தியர் 3:8 வழியாய். இன்றைக்கு இந்த வேதத்துல என்னென்னவெல்லாம் சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பலதரப்பட்ட சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாய் வேதத்திலே நாம் படிக்கிறோம். வரிசையாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் தயவு செய்து ஆவியானவருடைய ஏவுதலோடு இதை நீங்கள் பார்க்கும்படி, கேட்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1வது ரட்சிப்பின் சுவிசேஷம். இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே பவுலப்போஸ்தலன் விளக்கமாய் எழுதியிருக்கிறார். இதை நான் வாசிக்க போகிறேன், தயவு செய்து கேளுங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆக பவுல் பிரசங்கித்த பிரசங்கமே இதுதான், சுவிசேஷமே இதுதான். அதை மறுபடியும் கொழுந்து பட்டணத்துக்கு சொல்லுகிறாராம். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆக இந்த சுவிசேஷம் ரட்சிக்கப்படுவதற்கான சுவிசேஷம். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அந்த சுவிசேஷம் என்னவா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமாறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் ரட்சிப்பின் நற்செய்தி. இந்த சுவிசேஷத்தை கேட்டுதான் கொரிந்து பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் ஆதி முதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இதை பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். கொலோசியர் 1:23, எபேசியர் 1:13 போன்ற பல இடங்களிலே
பவுல் எழுதியிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ரட்சிப்புக்கு அடுத்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த ரட்சிப்புக்கு அடுத்த சுவிசேஷத்தை வேதம் தேவனின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. ரோமர் 1:1. ஏனென்றால் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சுவிசேஷம். ரோமர் 1:1. இது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:14. ஏனென்றால் இது கிறிஸ்துவால் உருவான சுவிசேஷம். தேவ கிருபையின் சுவிசேஷம் என்று அப்போஸ்தலர் 20:24 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, தேவ கிருபையினாலே தான், விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவ கிருபையின் சுவிசேஷம் என்று அப்போஸ்தலர் 20:24 சொல்லுகிறது. சமாதான சுவிசேஷம் என்று எபேசியர் 6:14 சொல்லுகிறது. பாவிகளாய் நாம் இருந்தோம், ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தோம், பிசாசுடைய கூட்டத்துக்குள் இருந்தோம், தேவனுக்கு எதிரியாய் இருந்தோம். இந்த எதிரியாய் இருந்த நம்மை தேவன் சமாதானத்துக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்குதலினுடைய பெரிய காரியத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் செய்திருக்கிறார். ஆக இந்த சுவிசேஷம் சமாதான சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பலவாறாக வேதத்துல இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தால் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னை பற்றி கேளுங்கள், சொல்லுகிறேன். ஒரு காலத்துல நான் நாத்திகனாயிருந்தவன், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு பெரியார் கட்சியிலே பெரிய ஆளாய் இருந்தவன். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறேன் என்றால், அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால், அதற்கு காரணம் அவர் எனக்கு அற்புதம் செய்தார், அதிசயங்களை செய்தார் என்பதால் அல்ல. அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. வேளாங்கண்ணியிலும் நடக்கிறது, திருப்பதியிலும் நடக்கிறது, மெக்கா மதீனாவிலும் நடக்கிறது, நம்முடைய சபைகளிலும் நடக்கிறது. அற்புத அடையாளங்கள் நடக்கிறது என்பதற்காக நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன தெரியுமா? ஒரு சரித்திர புருஷர், ஒரு மனிதன், இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே வாழ்ந்தவர், இவர் மரணத்தை ஜெயித்தாராமே. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவரோ இம்மாநிலத்து, செத்தவன் மறுபடியும் பிழைக்க முடியுமா? எங்காவது சரித்திரம் சொல்லுகிறதா? இப்படி இல்லாத நேரத்திலே ஒரு சரித்திர புருஷன், மனிதனாய் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே வாழ்ந்தவர், ரோம சர்க்காரால் சாகடிக்கப்பட்டவர், அவர் மரணத்தை ஜெயித்தாராமே. இவருடைய மரணத்தை ஜெயித்தார் என்பதை கேட்டேன், ரட்சிப்புக்குள்ளே வந்து விட்டேன். ஒரு மனிதனாலே மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றால் இந்த மனிதன் தாயா தெய்வம். இந்த மனிதனுக்கு மேலே யாராவது மரணத்தை ஜெயித்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு நான் பெரியார் கட்சியிலிருந்து வெளியே வந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ரட்சிப்பின் சுவிசேஷம்தான் என்னை கொண்டு வந்தது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி இன்றைக்கு நாம் ஆத்மாதாயம் செய்து கொண்டே இருக்கிறோம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிதான் கர்த்தர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார், பரலோகம் போயிருக்கிறார், உனக்காவும் எனக்காவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார், வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லி சொல்லிதான் நாம் ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் அவர், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியிற்கு அழைக்கப்பட்ட அந்த புண்ணியருடைய புண்ணியத்தை சொல்லுவதற்காகவே நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதலாவது வேதத்திலே விளக்கப்பட்ட சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம்.